Hi friends, welcome to Kerala recipe. நாம் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான ஃபேமஸான கேரளா ஸ்டைல் கடலைக்கறி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு கப் கருப்பு கொண்ட கடலையை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். இது மொத்தமாக 130 கிராம் இருக்குது. இனி இதை குக்கரில் மாற்றிக்கிடலாம். கூடவே நான் ஊற வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துருக்கேன். கடலை மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட அரை பெரிய வெங்காயம், ஒரு அரை தக்காளி, கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், இது எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3 விசில், சிம்மில் வச்சு 3 விசில் வச்சு எடுத்துக்கிடலாம். ஒவ்வொரு கடலையை பொறுத்தும் வேகிற டைம் மாறுபடும், பார்த்துக்கோங்க. அது வேகட்டும். இனி சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுக்கிடலாம். கடலை நல்லா வெந்துருச்சு. இனி ஒரு கரண்டி அளவு கடலை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கிடலாம். இதை குழம்பு கூட சேர்க்கும்போது குழம்பு நல்லா திக்காக வரும். ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இடித்து வச்சுருக்கிற மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். இஞ்சியோட பச்சை ஸ்மெல் நல்லா போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 3/4 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இது கூட 1/2 தக்காளியை நல்லா வெட்டி சேர்த்துக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். நான் ஏற்கனவே வறுத்தரிச்ச கடலைக்கறி இந்த சேனலில் போட்டிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். தக்காளி ஓரளவு வதங்கினதும் இதில் நம்ம வேக வச்ச கடலையை இது கூட சேர்த்துக்கிடலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்ச கடலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இந்த குழம்பு சாதம், ஆப்பம், தோசை, புட்டு, இது எது கூடனாலும் செட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இனி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இனி இதை ஒரு மூடி வச்சு மூடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கிடலாம். எண்ணெய் நல்லா பிரிகிற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கிடலாம். அப்பப்போ இடையில எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா திக்காக வந்திருக்கு, நல்லா டேஸ்டாகவும் இருக்குது. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.